ஈரான் ட்ரோன் தாக்குதல், குவைத் விமான நிலையத்தை உலுக்கிய சிசிடிவி காட்சிகள். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் டெர்மினல் 1 மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் ட்ரோன் தாக்குதலின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. குவைத் அதிகாரிகள் வெளியிட்டுள்ள இந்த காட்சிகளில் குறைந்த உயரத்தில் பறந்து வந்த ட்ரோன் ஒன்று விமான நிலைய கட்டிடத்தை நேரடியாக தாக்கும் தருணம் பதிவாகியுள்ளது. வெளியான வீடியோவில் விமான நிலையத்தின் கூரையை நோக்கி வேகமாக வந்த ட்ரோன் மோதியதுடன் பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. சில வினாடிகளில் கரும்புகை வானத்தை மூடியதுடன் கட்டிடத்தின் ஒரு பகுதி கடுமையாக சேதமடைந்தது. தாக்குதலால் டெர்மினல் 1 கட்டிடத்தில் பெரும் சேதம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் குறைந்தது ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் குவைத் அரசாங்கம் அறிவித்துள்ளது. காயமடைந்தவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குவைத் அதிகாரிகள் இது ஈரானிய சாகத் 136 வகை ட்ரோன் தாக்குதல் என குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் ஈரானின் புரட்சிகர காவல் படை IRGC இந்த குற்றச்சாட்டை மறுத்து, விமான நிலையத்தில் ஏற்பட்ட சேதம் அமெரிக்க பாதுகாப்பு ஏவுகணை செயலிழந்ததால் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளது. எனினும் அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் இந்த விளக்கத்தை நிராகரித்து தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்பட்டதாக கூறியுள்ளனர். இந்த சம்பவத்தால் சில மணி நேரங்களுக்கு விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. பாதுகாப்பு மதிப்பீடுகளுக்கு பிறகு விமான நிலையத்தின் சில பகுதிகள் மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள சிசிடிவி காட்சிகள் உலகளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பலர் இந்த தாக்குதலை பொதுமக்கள் பயன்படுத்தும் உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட்ட ஆபத்தான தாக்குதல் என விமர்சித்து வருகின்றனர். மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவி வந்த பதற்ற சூழ்நிலையில் இந்த சம்பவம் புதிய கவலையை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக வளைகுடா நாடுகளில் பாதுகாப்பு குறித்து பல கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த தாக்குதலுக்கு பிறகு குவைத் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேலும் பலப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது இந்த சம்பவம் குறித்து சர்வதேச அளவில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. தாக்குதலின் பின்னணி, பயன்படுத்தப்பட்ட ட்ரோனின் தன்மை மற்றும் எதிர்கால பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு தரப்பினரும் கவனம் செலுத்தி வருகின்றனர். குவைத் விமான நிலையத்தில் நிகழ்ந்த இந்த தாக்குதல் மத்திய கிழக்கின் பாதுகாப்பு நிலைமை இன்னும் எவ்வளவு நுட்பமான கட்டத்தில் உள்ளது என்பதை மீண்டும் உலகிற்கு நினைவூட்டியுள்ளது. வெளியான சிசிடிவி காட்சிகள் சம்பவத்தின் தீவிரத்தையும் அதிர்ச்சியையும் தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.